செக்ஷுவல் ஹைஜீன்ன்றது இன்றைக்கி நிறைய நேரங்களில் நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. பாலியல்னால் ஏற்படக்கூடிய நோய்கள், கிருமி தாக்கங்கள், இன்றைக்கி இதனாலேயும் ஒரு குழந்தையின்மை பிரச்சனையும் வர ஆரம்பிக்குது. தாம்பத்தியம் மேற்கொள்கிறதுக்கு முன்னாடி ஒரு கணவன் மனைவி தூய்மைப்படுத்தி சுத்தப்படுத்தி பிறகு ஒன்று சேரணும். கணவன்கிட்ட இருந்து மனைவிக்கு கிருமி தாக்கம் வரும், மனைவி கிட்ட இருந்து கணவனுக்கு கிருமி தாக்கம் வரும். இதில் ஒரு சின்ன பேசிக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ். எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு குழந்தை தங்கின பிறகு செக்ஸ் வச்சுக்கலாமா வேண்டாமான்னு தெரியாது. ஓரல் செக்ஸ்ன்றது தப்பு கிடையாது, ஆனல் செக்ஸ்ன்றது தப்பு கிடையாது. ஆனால் எந்த மாதிரி நேரத்தில் எப்படி யாருக்கு எது சரியான வெச்சு. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போது ஒரு சுவாரஸ்யமான டாப்பிக்கை பற்றி நம்ம பேச போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, தம்பதிகள் செய்யும் பாலியல் தவறுகள்ன்றது ஒரு டாபிக். இதை பற்றி நிறைய பேர் கேட்குறாங்க. சரி, நம்ம எது சரி எது தவறு ஒரு எளிமையாக எங்களுக்கு புரிய வைங்கன்னு சொல்லி சில பேர் கேட்குறாங்க. நாங்கள் செய்கிறதுல என்ன தவறு இருக்குன்னுட்டு. இப்போ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் உங்களுக்கு ஒரே ஒரு டாபிக் பற்றி சொல்கிறேன். இது நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு அதிர்ச்சியான தகவலாகவும் இருக்கலாம், ஒரு விழிப்புணர்வாகவும் இருக்கலாம். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், எஸ்டிடி எஸ்டிஐன்னு சொல்லுவாங்க. அதாவது இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு சோம்பல் ஒரு இது இன்றைக்கி ஏற்கனவே நாங்கள் அடிக்கடி சொல்லிகிட்ருக்கோம். இந்த போர்னோகிராஃபி வந்த பிறகு பார்த்திங்கன்னா, இந்த ஓரல் செக்ஸ், ஆனல் செக்ஸ், ஹைஜீனிக் செக்ஸ் இது மாதிரி நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. தம்பதிகளுக்கு இதை பற்றி முன்னாடி இதை பற்றிலாம் தெரியாது. ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மூவிஸும் சரி, இந்த போர்னோகிராஃபியும் சரி, அந்த ஓரல் செக்ஸுன்றதும் ஆனல் செக்ஸும் நம்ம ஒரு தெரியாததை ஒன்று தெரியப்படுத்திருக்கோம். ஆனால் அது சரியான முறையில் நம்ம வெளிப்படுத்தியிருக்கிறோமான்றது பார்த்திங்கன்னா, இதுக்கெல்லாம் ஒரு ஹைஜீன்னு ஒன்று இருக்குது. நம்ம ஒரு தாம்பத்தியம் மேற்கொள்கிறதுக்கு முன்னாடி ஒரு கணவன் மனைவி தன்னை ஒரு நல்லா ஒரு தூய்மைப்படுத்தி சுத்தப்படுத்தி பிறகு ஒன்று சேரணும். ஸோ அந்த செக்ஷுவல் ஹைஜீன்னு சொல்லுவாங்க. ஒரு கணவன் மனைவி தங்களுடைய அந்த ப்ரைவேட் பார்ட்ஸ் எல்லாம் க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும், ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணணும், ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணணும். ஒரு தாம்பத்தியம் மேற்கொள்கிறதுக்கு முன்னாடி இதையெல்லாம் முறையாக செய்யணும்னுட்டு. இப்போ நிறைய பேர் பார்ப்பாங்க, என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல பாடி வாஷ் பண்ணிவிட்டு செக்ஸ் இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஃப்ரெஷ்ஷிங்காகவும் இருக்கும், ஒரு ரிஃப்ரெஷிங்காகவும் இருக்கும், ஒரு நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும், ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். பட் இன்றைக்கி எத்தனை பேர் இதெல்லாம் செய்கிறாங்க? ஸோ அதை மாதிரி இந்த பாலியல் தவறுகள்ன்றதில் இது ரொம்ப முக்கியம். பாலியல்னால் ஏற்படக்கூடிய நோய்கள், கிருமி தாக்கங்கள், இன்றைக்கி இதனாலேயும் ஒரு குழந்தையின்மை பிரச்சனையும் வர ஆரம்பிக்குது. ஸோ அது நம்ம கண்டிப்பாக ஒரு கவனம் கொடுக்கணும், அக்கறை எடுத்துக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். இதை நம்ம தவிர்க்கணும். அதுதான் இன்றைக்கி ப்ரிவென்ஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்கள் பார்த்துருக்குறோம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படிலாம் நம்ம பண்ணாதான் அந்த செக்ஷுவல் போஸ்டர்ஸ்லேயே சில பேர் அந்த ப்ளசண்ட்டுக்காக பண்ணுவாங்க, அந்த ஒரு சந்தோஷத்துக்காக பண்ணுறது வேறு. சில பேர் அதை தெரியாமல் தவறுதலாகவும் பண்ணுவாங்க. ஒரு சிம்பிள் லாஜிக் கேட்குறேன். நிறைய பேருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு குழந்தை தங்கின பிறகு செக்ஸ் வச்சுக்கலாமா வேண்டாமான்னு தெரியாது. இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன், நான் செக்ஸ் வச்சுக்கிட்டால் அபார்ஷன் ஆகிடுமா, செக்ஸ் வச்சுக்கிட்டால் குழந்தைக்கு பிரச்சனை வருமா, அதை செக்ஸை தவிர்க்கணுமா, வச்சுக்கக்கூடாதான்றதே நிறைய பேருக்கு தெரியாது. எப்படி இருக்கணும், திருமணத்துக்கு பிறகு ஒரு குழந்தை பேருக்கு பிறகு கர்ப்பிணி பெண்கள் ஒரு தாம்பத்தியத்தில் ஈடுபடலாமான்னு. ஏன்னா இது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கணவன் மனைவிக்கு உண்டான ஒரு அந்யோன்யம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நெருக்கம். அதை நிறைய நேரங்களில் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. நாங்கள் ஒரு ப்ரெக்னென்ட் உமன் என்ன மாதிரி டைப் ஆஃப் செக்ஸில் ஈடுபடலான்னு நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். இது ஒரு ப்ராப்பர் கவுன்சிலிங். இதை தெரியாமல் நிறைய பேர் தவிர்த்துருவாங்க. நாங்கள் குறிப்பாக எங்களோட ஃபீல்டு இன்ஃபர்டிலிட்டியில் இருக்கும்போது நாங்கள் நிறைய பேர் ஒன்றே சேர மாட்டாங்க, அப்படியே நடக்கக்கூட மாட்டாங்க, படுக்கையிலே இருப்பாங்க. ஏன்னா ஒரு சோதனை குழாய், டெஸ்ட் பேபி, ஐவிஎஃப்லலாம் கன்சீவ் ஆனாங்கன்னா ஆக்டிவிட்டியை ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஏதாவது அபார்ட் ஆகிடுமா, ஏதாவது பிரச்சனை வந்துடுமான்ற மாதிரிலாம் பயப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மித்துங்க இருக்கும். அவங்களுக்கு அது எல்லாமே நம்ம ஒரு கிளியர் பண்ணி, அவங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்து, அவங்களுக்கு ஒரு அறியாமையை நீக்கி சரியான ஆலோசனைகளை கொடுக்கறது ஒரு மருத்துவருடைய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு தேவையாக இருக்கும். தம்பதிகளும் இதை தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் இது இப்படி தான்ன்றது கிடையாது. ஒரு தவறான பாலியல் முறைகள்ன்றதுன்னு சொல்லி
தவறான பாலியல் பழக்க வழக்கங்கள்ன்றதும் சரி, இதுதான் தவறுன்றதே கிடையாது. ஒவ்வொரு தம்பதிகளுக்கு ஏற்றவாறு நம்ம ஆலோசனை கொடுக்கணும். இப்போ வந்து ஓரல் செக்ஸ்ன்றது தப்பு கிடையாது, ஆனல் செக்ஸ்ன்றது தப்பு கிடையாது. ஆனால் எந்த மாதிரி நேரத்தில் எப்படி யாருக்கு எது சரியான வெறிச்சல் இதை வந்து பண்ணும்போது, இப்போ சில பேருக்கு வந்து ஒரு கிருமி தாக்கம் இருக்கிற நேரத்தில் சிலதை நம்ம தவிர்க்கணும்னு சொல்கிறோம். ஸோ இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இதை வந்து தவறாக பண்ணக்கூடாது. எந்த நேரத்தில் எதை பண்ணணும், பண்ணும்போது எப்படி நமக்கு வந்து இதனால் திருப்தி அடைய முடியும், அதனால் எந்த பாதிப்பும் வராமல் இருக்கா. இப்போ நமக்கு வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஒரு கணவன் மனைவி ஒன்று சேர்ந்த பிறகு கணவன்கிட்ட இருந்து மனைவிக்கு கிருமி தாக்கம் வரும், மனைவி கிட்ட இருந்து கணவனுக்கு கிருமி தாக்கம் வரும். இதில் ஒரு சின்ன பேசிக் பாயிண்ட் பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ். ஒரு டயபெட்டிஸ் இருக்கும்போது நம்ம உடம்புல வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தால் செட்டில் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு அடிப்பட்டால் கூட புண்ணு ஆறாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வந்து இன்றைக்கி எத்தனை பேருக்கு போய் ரெகுலராக வருஷம் நம்ம சுகர் செக் பண்ணுறோம். ஸோ நமக்கு தெரியாமையும் சுகர் இருந்திருக்கலாம், அதனால நமக்கு வந்து இருக்கும். சில நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்த பிறகு மனைவிக்கு ரொம்ப அரிப்பு ஏற்படும், வெள்ளைப்படுதல் வரும். சில நேரத்தில் வந்து இதுவே வந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை நிற்கிறதுக்கு ஒரு தடை ஏற்படலாம். சில நேரங்களில் இது வந்து ஒரு பெரிய பாதிப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நோயாகவும் மாறலாம். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, டியூபர்குலோசிஸ் வந்து நம்ம ஊரில் ரொம்ப காமன். அப்போ வந்து இந்த டிபி யூட்ரஸ், டிபியில் வந்து ஓவரீஸில் வருது, ஃபெலோப்பியன் டியூபில் வருதுன்னா அதனால் ஒரு ஒரு அதிகமான பின்விளைவுகளை கொடுக்கும். சைட் எஃபெக்ட்ஸ், பாடியில் சேஞ்சஸ்ஸு, பர்மனெண்ட் ரியாக்ஷன்ஸ், பர்மனெண்ட் டேமேஜஸ்லாம் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் எப்போவுமே தவறான விஷயங்களை வந்து அது முறையான பழக்கத்தை ஈடுபடணும். செக்ஷுவல் ஹைஜீன்ன்றது இன்றைக்கி நிறைய நேரங்களில் நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. ஸோ எப்படி வந்து நம்மளுடைய அந்த ப்ரைவேட் பார்ட்ஸை நம்ம வாஷ் பண்ணணும், எப்படி அதை ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணணும், ஒரு இன்ஃபெக்ஷன் வராமல் எப்படி நம்ம தவிர்த்துக்கணும், இன்னொருத்தர் பார்ட்னரோடு நம்ம ஒன்று சேரும் போது அவங்களுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் நம்ம கண்ட்ராக்ட் பண்ணாத அளவுக்கு நம்ம எப்படி நடந்துக்கணும், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இதுக்கு வந்து ஒரு சில பேர் வந்து எனக்கு நிறைய வெளிப்படையாக கேட்பாங்க. நான் ஒரு ஒரு ஊன்றுதல்னால் ஒரு என்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் ஒரு திருமணத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்னு சொல்லுவாங்க, அதை மாதிரி நான் வச்சுக்கிட்டேன். இதனால எனக்கு ஹெச்ஐவி வந்து எப்போ நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், ஹெப்படைட்டிஸ் பி எப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், ஆன்டி ஹெச்ஐவி எப்படி டெஸ்ட் பண்ண, வேறு என்ன மாதிரிலாம் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு நான் பார்க்கணும், இப்படிலாம் வந்து டவுட்ஸ் கேட்பாங்க. ஸோ இது வந்து ஒரு விண்டோ பீரியட், இன்குபேஷன் பீரியட் அண்டு இது மாதிரி நாங்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன நாங்கள் சொல்கிறோன்னா, இதில் நிறைய பேருக்கு வந்து ஒரு மாஸ்டர்பேஷனே தப்பான வார்த்தையாக சொல்லுவாங்க, சுய இன்பம்ன்றதை ஒரு தப்பாக சொல்லுவாங்க. ஒரு மனிதன் வந்து அவனுடைய அந்த அது உணர்ச்சிகளை வந்து தப்பான வரியில் வெளிப்படுத்தாமல் ஒரு சுய இன்பத்து மூலமாக அவங்கள வந்து அந்த உணர்ச்சிகளை லெட் அவுட் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள வந்து எந்த ஒரு தவறுதலையும் ஈடுபட மாட்டாங்க, யாருக்கும் ஒரு தீங்கு விளைவிக்க மாட்டாங்க. இதுவும் ஒரு விஷயத்தில் வந்து சரியான முறையில் பண்ணணுன்றதை சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து தம்பதிகள் வந்து இது எல்லாமே வந்து ஒரு செக்ஷுவல் கவுன்சிலிங்னு சொல்லுவாங்க, ப்ராப்பர் செக்ஷுவல் கவுன்சிலிங். இதை வந்து நீங்கள் ஒரு மருத்துவருடைய அணுகுமுறையில் உங்களுடைய சூழ்நிலை, இப்போ நீங்கள் திருமணத்துக்கு பிறகுன்னு இருக்குது, குழந்தை பேருக்காக ஒரு முயற்சி செய்வீங்க, குழந்தை பேர் பிறந்து பிரசவ காலத்தில் ஒரு முயற்சி செய்வீங்க. ஒவ்வொரு கட்டத்துலேயுமே நம்மளுடைய சரி தவறுன்றது வேற்றுமையாகும். குழந்தை பேருக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பண்ண வேண்டிய சில முறைகள் பிரசவ காலத்தில் தப்பான முறைகளாக இருக்கலாம், தவிர்க்க வேண்டிய முறைகளாக இருக்கலாம். சில பேருக்கு வந்து ப்ரெக்னென்சி வீக்காக இருக்குதுன்னு சொல்லுவாங்க, ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குன்னுவாங்க. அப்போ நாங்கள் கண்டிப்பாக அவங்கள செக்ஸே வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். அப்போது அதை நம்ம புரிஞ்சுக்கணும், யாருக்கு எந்த சூழ்நிலையில் எந்த நேரத்தில் சரியான ஆலோசனைகளை நம்ம கொடுக்கணுமோ தனிப்பட்ட ஆலோசனைகளை அந்த தம்பதிகளுக்கு நம்ம கரெக்டாக கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ராப்பர் செக்ஷுவல் அட்வைஸ், செக்ஷுவல் கவுன்சிலிங் அட் அ கஸ்டமைஸ்டு பாயிண்ட் ஆஃப் டைம். இந்த நேரத்தில் நாங்கள் எப்படி இருக்கணும், ஏன்னா இது வந்து ஃப்ரீயாக கேட்க மாட்டாங்க. இப்போ எங்கிட்ட வருவாங்க, நாங்கள் வந்து ஒரு குழந்தை இல்லாத தம்பதிகள் வந்து குழந்தைக்காக பேசும்போது இதை பற்றி கேட்குறது தப்பான வார்த்தைன்னு நினச்சிப்பாங்க. நம்ம வந்து ஐயோஐ பண்ணியிருக்கிறோம், ஒன்றா சேரலாமா, ஐயோ வேண்டாம் வேண்டாம், குழந்தை தான் முக்கியம், நம்ம இதை கூட தவிர்த்துக்கலான்வாங்க. நம்ம வந்து டெஸ்டி பேபி பண்ணியிருக்கலாம், ஒன்றா இருக்கலாமா, ஐயோ தப்பு, குழந்தை நின்றுடுச்சு, கஷ்டப்பட்டு குழந்தை தங்கியிருக்கு, ஐவிஎஃப் பண்ணி பேபி ஃபார்ம் ஆகிருக்கு, நம்ம ஒன்று சேரலாமான்னு கேட்கக்கூடாது, அதெல்லாம் நமக்கு ரெண்டாவது, நம்ம நல்லபடியாக குழந்தைங்களை பெற்றுக்கணும். இது தப்பான கண்ணோட்டம். ஸோ அதனால் நாங்களே இதெல்லாம் முந்திக்கிட்டு தம்பதியர்களுக்கு சரியான ஆலோசனை கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம். அப்போ அவங்களுக்கு ஒரு மனநிறைவு, ஒரு குழந்தைக்கும் முயற்சி செஞ்சு அதுலேயும் வெற்றி கிடச்சி
சரியான முறையில் அவங்களோட தாம்பத்தியத்துக்கும் அவங்க தப்பு செய்யாமல் முன்னோக்கி நம்மளே அவங்களுக்கு சரியான ஆலோசனைகளை கொடுக்கறதும் ஒரு நல்ல விஷயம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.